வணக்கம் நண்பர்களே. குரல் ஹேமலதா ரமேஷ். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை கிராமத்து காதலியே பாகம் 9. ஆடியோ நாவல் கிராம காதல் கதை. ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. நீ கண்டிப்பா எனக்காக இதை செய்யணும் என்றால் பிரியா பவித்ராவிடம். கதிரு வீட்டுல இல்லாதத எப்படியோ தெரிந்து கொண்ட பிரியா தன் திட்டத்தை செயல்படுத்த பவித்ராவை காண வந்திருக்கிறாள். பவித்ராவை பிரிந்து செல்ல மனமே இல்லாமல் சென்றான் கதிர். இன்னைக்கு எபிசோட்ல இதை தாங்க பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். இதுவரை இருந்த சந்தோஷம் ஒரு நொடியில் சட்டென்று வடிது போனது. கதிர் வந்ததும் எதுவும் தெரியாதது போல் முகத்தை வைத்து கொண்டாள். ஜூஸ் ஏதாவது குடிக்கிறியா? இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். சரி, டைம் ஆச்சு, கிளம்பலாம். இந்த முறை தைரியமாக எஸ்கலேட்டரில் இறங்கினாள். அதனால் கதிருக்கு அவள் கையை பிடிக்கும் வாய்ப்பு கிடைக்காமல் போனது. அதன் பிறகு பவித்ரா கதிரிடம் பேசவில்லை. ட்ரெயினில் கூட அமைதியாக இருந்தாள். கதிர் செல்போனை எடுத்து பார்க்க அதில் பிரியாவின் மிஸ்டுகள் இருந்தது. கதிருக்கு இப்போது புரிந்தது பவித்ராவின் திடீர் அமைதிக்கான காரணம். வீட்டிற்கு வந்த பிறகு கூட பவித்ரா சரியாக கதிரிடம் பேசவில்லை. பவித்ரா, நான் அம்மாவை பார்க்க வீட்டுக்கு போறேன், வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், நீ சாப்பிட்டு தூங்கு. நானும் அத்தையை பார்க்க வரட்டுமா? இப்ப வேண்டாம் பவித்ரா, நீ சென்னைக்கு கிளம்பும்போது நான் உன்னை கூட்டிட்டு போறேன். இப்போ நீ வந்தா கோவத்தில் ஏதாவது உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிடுவாங்க. முதல்ல நான் போய் அவங்கக்கிட்ட பேசி சமாதானப்படுத்தி புரிய வைக்கிறேன். அதுக்கப்புறம் உன்னை கூட்டிட்டு போகிறேன். நீ தப்பாக எடுத்துக்காத. சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னால் தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை, தேவையில்லாத கஷ்டம். நீ இந்த மாதிரி பேசுறதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு இந்த மாதிரி இனிமே பேசாத. கதவை பூட்டிக்கோ. ஒரு சாவி நான் எடுத்துகிட்டு போகிறேன். வந்ததுக்கப்புறம் நானே கதவை திறந்து வரேன். நீ எழுந்திருக்க வேண்டாம். சரி. நம்ம யாரும் வேண்டான்னு அவதான் வேணும்னு போனானே, இப்போ எதுக்கு வந்திருக்கான்? நான் இருக்கனா இல்லை செத்துட்டுனான்னு பார்க்க வந்தானா? அவனை அப்படியே போக சொல்லுங்க. வேணி, அவன் இன்னும் 4 நாளில் வெளிநாட்டுக்கு போயிடுவான். அவன் மனசை கஷ்டப்படுத்தாத. பாவம் எப்படி வாடி போய் நிற்கிறான் பாரு. நீங்கள் பேசாதீங்க. திட்டம் போட்டு உங்கள் தங்கச்சி மகளை என் பையனுக்கு கட்டி வச்சிட்டிங்கள. நீ உன் அண்ணன் மகளை இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வர நினைக்கும் போது என் தங்கச்சி மக ஏன் மருமகளாக வரக்கூடாதா? பிரியா நல்லா படித்தவ. கதிருக்கு அவ தான் சரியா இருப்பா. அவன் கல்யாணத்தை பற்றி நான் எவ்வளவு கனவு கண்டிருப்பேன். எல்லாத்துலேயும் மண்ணலி கொட்டிட்டா. என் அண்ணன் மூஞ்சில நான் எப்படி முழிப்பேன்? சின்ன வயசுலேருந்து அந்த புள்ள மனசில் ஆசையை வளர்த்தது நான் தான். இப்போ அந்த பொண்ணுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? பவித்ராவும் நல்லா படிச்சுட்டு இருந்த புள்ள தானே. நீயும் உன் அண்ணன் குடும்பமும் சேர்ந்து தானே அவளை படிக்க விடாமல் பண்ணீங்க. அவளை மேலே படிக்க வச்சிருந்தா உன் அண்ணன் மகளை விட இன்னைக்கு நல்ல வேலையில் இருந்திருப்பா என்று மனதில் இத்தனை வருடங்களாக இருந்த ஆதங்கத்தை கொட்டினார் ராமலிங்கம். அம்மா, அவ ரொம்ப நல்ல பொண்ணுமா, எதுலையும் எனக்கு குறைஞ்சவில்லை. போக போக நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அப்புறம் எதுக்காக பிரியாவை காதலிச்ச? அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவளை ஏமாத்தின? நான் யாரையும் ஏமாத்தல. ஆரம்பத்துலேருந்து அவள் தான் என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி தினமும் ஃபோன் பண்ணுவா. அதுக்கப்புறம் நான் சம்மதிக்கலன்னு தற்கொலை பண்ணிக்க போகிறேன்னு மிரட்டினா. அதுக்கு பயந்து தான் நான் சரின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவகிட்ட விரும்பி தான் பேசினேன். ஆனால் இங்கே வந்து அவ கூட பேச ஆரம்பித்ததுக்கு அப்புறம்தான் அவளோட குணம் எதுவுமே எனக்கு பிடிக்கல. நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மருமகளாக அவள் இருக்க மாட்டா. அவளை கல்யாணம் பண்ணியிருந்தா எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட வேண்டியிருக்கும். இதெல்லாம் யாரு உன் பொண்டாட்டி சொல்லி கொடுத்தாளா? நான் இவ்வளவு சொல்லியும் நீங்கள் புரிஞ்சுக்கலன்னா நான் என்ன செய்ய முடியும்? வர வெள்ளிக்கிழமை நான் கிளம்புறேன். அவளை சென்னையில் இருக்கிற காலேஜில் சேர்த்து விட்டுருக்கேன். நான் வர வரைக்கும் அங்கே ஹாஸ்டலில் தங்கி படிப்பா. தன் கொழுந்தன் பவித்ராவை நன்றாக பார்த்து கொள்வான் என்று நினைத்து கார்த்திகா சந்தோஷப்பட்டாள். பரணியும் அதே மனநிலையில்தான் இருந்தான். பவித்ரா சென்னைக்கு போவதற்குள் அவளை நேரில் பார்த்து பேச வேண்டும் என்று லீலா மனதில் ஆசை ஏற்பட்டது. மாடியில் இருந்த மங்களத்தின் அறை பின்னால் இருந்த கொட்டைக்கு அருகில் மாற்றப்பட்டது. பவித்ராவின் மீது இருந்த கோபத்தில் வேணி பார்த்த வேலைதான் இது. அப்பத்தா, நீ ஏன் இங்க இருக்க? மேலே ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கிறாசா? அம்மாவுக்கும் வயசாகுதுல, மாடி ஏறி வந்து சாப்பாடெல்லாம் கொடுக்க அவளுக்கும் கஷ்டமா இருக்கு. அதனால தான் இங்கே கீழேயே வந்துட்டேன். வேற ஒன்றும் இல்லை. நீ நல்லா இருக்கியா? பவித்ரா நல்லா இருக்காளா? அவளை கூட்டிட்டு வரலையா ராசா? இல்லப்பத்தா, நான் தான் 4 நாளில் ஊருக்கு கிளம்புறேன். அப்போ கூட்டிட்டு வரேன். முடிஞ்சா அவளை உன் கூடவே கூட்டிட்டு போயிரு சாமி. அவளை இங்கே கூட்டிட்டு வந்து விடாத. உங்கள் அம்மாவுக்கு இப்போ இருக்க கோவத்தில் அவள் இங்கே வர்றது சரிப்பட்டு வராது. எல்லோருக்கும் தேவையில்லாத மன கஷ்டம்தான். இல்லைப்பத்தா, நான் அவளை சென்னையில் இருக்க காலேஜில் படிக்க சேர்த்து விட்டுருக்கேன். அங்கே ஹாஸ்டலில் தங்கி படிப்பா. நான் வர வரைக்கும் அவள் அங்கேயே இருப்பா.
நான் வரும்போது அவளை கூட்டிட்டு வந்துடுவேன். அவ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் கடவுளா கொடுத்த வரம்யா நீ. அவ இனிமே நல்லா இருப்பா, அது போதும் எனக்கு. இந்த சந்தோஷத்துல நான் கண்ணை மூடிடுவேன் என்று சொல்லி கண்ணீர் விட்டார். ஏன் அப்பத்தான் இப்படியெல்லாம் பேசுற? அவளை நல்லா பார்த்துக்குவேன், நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. செலவுக்கு இந்த பணத்தை வச்சுக்கோ என்று சொல்லி அவரிடம் சில 500 ரூபாய் தாள்களை கொடுத்தான். ஆனால் மங்களம் வாங்க மறுத்துவிட்டாள். கதிர் வீட்டில் இல்லாததை எப்படியோ தெரிந்து கொண்ட பிரியா தன் திட்டத்தை செயல்படுத்த பவித்ராவை காணச் சென்றாள். வீட்டு கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. உறங்கிக் கொண்டிருந்த பவித்ரா கண் விழித்தாள். அவர் வர லேட்டாகும், அவரே கதவை திறந்துக்கிறேன்னு தானே சாவி கொண்டு போனாரு, அதுக்குள்ள வந்துட்டாரா? என்ன ஆச்சுன்னு தெரியலையே என்று யோசனையாக எழுந்து சென்று கதவை திறந்தாள். வெளியே பிரியா நிற்பதை பார்த்து அதிர்ச்சியானாள். என்ன, உள்ள வர சொல்ல மாட்டியா என்று பவித்ராவை இடித்து கொண்டு உள்ளே சென்று நாற்காலியில் அமர்ந்தாள். எப்படி இருக்க? உன்னை பார்த்தாலே தெரியுது, ரொம்ப நல்லா தான் இருக்குன்னு. அக்கா, அவர் வீட்டில் இல்லை, அத்தை மாமாவை பார்க்க அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு. எனக்கு தெரியும், தெரிஞ்சதுனால தான் இங்கே வந்தேன். நான் கதிரை பார்க்க வரல, உன்னை பார்க்க தான் வந்தேன். என்ன முழிக்கிற? காலேஜுக்கெல்லாம் போக போறியாமா? அதுவும் சென்னைக்கு? என்ன எதுவுமே பேச மாட்ற? நீ ரொம்ப பாவம், அப்பாவி, சின்ன பொண்ணு, யாரும் இல்லாத அனாதைன்னு நினைச்சேன். ஆனா நீ அப்படி இல்லை, எவ்வளோ உசாரா என் வாழ்க்கையே என்கிட்ட இருந்து தட்டி பறிச்சிட்ட. அக்கா, சத்தியமா நான் எதுவும் பண்ணல. இப்படியெல்லாம் நடக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு தெரியும் நீ எதுவும் பண்ணலின்னு. ஆனா இனிமே தான் நீ பண்ண வேண்டியது இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. நானும் கதிரும் எப்படியெல்லாம் லவ் பண்ணோன்னு உனக்கு நல்லாவே தெரியும். தாலி கட்டாமலேயே புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்திருக்கோம். நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதுல்ல? புரியாம எப்படி இருக்கும்? நீ என்ன சின்ன குழந்தையா? அதான் உன் கண்ணாலேயே எல்லாம் பார்த்துருக்கியே. கதிர் ரொம்ப நல்லவன், அதனால தான் நீ அசிங்கப்படக்கூடாதுன்னு ஏதோ ஒரு அவசரத்துல தாலியை கட்டிட்டான். அதையே நீ அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அவன் கூட சேர்ந்து வாழணும்னுலாம் நினைக்காத. அவன் காசுல நீ படிச்சுக்கோ. நீ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நானே உனக்கு நல்ல வேலை வாங்கி தரேன். அதுல நான் எதுவும் தடுக்க மாட்டேன். ஆனா நீ அவனை விட்டு விலகி போகணும். எங்களை சேர்த்து வைக்க வேண்டியது நீதான். கதிர் இல்லைனா கண்டிப்பா நான் தற்கொலை பண்ணி செத்து போயிடுவேன். என் சாவுக்கு கதிர் தான் காரணம்னு எழுதி வச்சுட்டு தான் செத்து போயிடுவேன். பவித்ராவின் கண்கள் அவளை அறியாமல் கண்ணீர் துளிகளை சிந்தி கொண்டிருந்தது. நான் இங்க வந்தது, பேசுனது எதுவும் கதிருக்கு தெரிய வேண்டாம். ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. நீ கண்டிப்பா எனக்காக இதை செய்வன்னு நம்புற. செய்வதானே? சம்மதமாக தலையை மட்டும் அசைத்தாள். நம்ம வந்த வேலை முடிஞ்சுது, கொளுத்தி போட்டாச்சு, இனிமே தன்னால பத்தி எரியும் என்று மனதுக்குள் சிரித்து கொண்டே சென்றாள் பிரியா. பிரியா சென்ற பிறகு பவித்ரா உறங்கவே இல்லை. எனக்கு மட்டும் ஏன் வாழ்க்கையில இப்படியெல்லாம் நடக்குது? இவங்களை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி நானா கேட்டேன்? எல்லாத்தையும் அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இப்ப அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்றாங்க. எனக்கும் மனசு இருக்குன்னு யாருமே ஏன் யோசிக்க மாட்டுறாங்க? என்னோட அப்பா அம்மா இருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? ஏன் என்னை விட்டு போனீங்க? உங்க கூடவே என்னை கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. எனக்கு இந்த உலகமே பிடிக்கல என்று கதறி அழுதாள். கதிர் கதவை திறந்து வரும் சத்தம் கேட்டது. தூங்குவதைப் போல் கண்களை மூடிக்கொண்டாள். கதிர் உடையை மாற்றி விளக்கை அணைத்து விட்டு படுத்தான். பவித்ரா முகம் வாட்டமாகவே இருந்தது. முன்பிருந்ததை விட கதிரிடம் அதிகமாக விலக ஆரம்பித்தாள். 4 நாட்கள் போனதே தெரியவில்லை. பவித்ராவை அழைத்து கொண்டு தன் வீட்டிற்கு சென்றான். 2 பேரும் அனைவரிடம் சொல்லிவிட்டு கிளம்பினர். வேணி மட்டும் பவித்ராவை பார்க்க கூட இல்லை. லீலாவதி பவித்ராவிற்கு அழகான வாட்ச் ஒன்றை பரிசாக தந்தாள். அண்ணி, இதை என் ஞாபகமாக வச்சுக்கோங்க. இது எப்பவுமே உங்க கையிலேயே இருக்கணும். லீலா, நீ என்னை எப்பவும் போல பவித்ரானே கூப்பிடலாம். எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க என்னோட அண்ணி. உங்களை நான் இனிமே பேர் சொல்லி கூப்பிடுறது எல்லாம் தப்பு. அம்மாவும் கூடிய சீக்கிரம் உங்களை புரிஞ்சுக்குவாங்க. சந்தோஷமா போயிட்டு வாங்க என்று அனுப்பி வைத்தாள். மங்களம் சாமி படத்திற்கு முன்பு வேண்டி இருவருக்கும் விபூதி பூசிவிட்டாள். அனைவரும் சந்தோஷமாக இருவரையும் வழி அனுப்பி வைத்தனர். கதிர் இந்த முறை சென்னைக்கு ஃப்ளைட்டில் அழைத்து சென்றான். ஹாஸ்டலில் அவளை விடும் பொழுது அவள் கையில் புதிய ஆண்ட்ராய்டு செல்போன் ஒன்றை கொடுத்தான். எனக்கு எதுக்கு இதெல்லாம்? எனக்கு வேண்டாம். எனக்கு யார் ஃபோன் பண்ண போகிறாங்க? ஏன் நான் இல்லையா உனக்கு ஃபோன் பண்ண? என் நம்பர் இதில் சேவ் பண்ணியிருக்கேன். தினமும் நைட் நான் உனக்கு கால் பண்ணுறேன். அதே மாதிரி உனக்கு எதுவாக இருந்தாலும் எப்போ வேணும்னாலும் எனக்கு மெசேஜ் பண்ணு. இந்த ஏடிஎம் கார்டு உன் கையில் வச்சுக்கோ. உனக்கு செலவுக்கு எப்போ பணம் வேணும்னாலும் இதிலிருந்து நீ எடுத்துக்கலாம். எனக்கு நாளைக்கு காலையில் 3 மணிக்கு ஃப்ளைட். நான் அங்கே போய் சேர எப்படியும் 8 மணி மேலே ஆயிடும். நான் போயிட்டு உனக்கு கால் பண்ணுறேன். சரியா? பார்த்து பத்திரமா இரு. நல்லா படி. பவித்ரா அவன் சொல்வதற்கெல்லாம் தலையை மட்டும் ஆட்டினாள்.
அவளை பிரிந்து செல்ல மனமே இல்லாமல் சென்றான்.